ஹே அமிகோஸ், என் சேனலில் மேக் ஓவர் சீரிஸ் போட்டு ரொம்ப கேப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இந்த வீடியோ ஒரு மேக் ஓவர் சீரிஸ் வீடியோ தான். ஸோ அதில் இந்த தடவை பார்க்க போகிறது வந்து ஒரு கிச்சன் வால் போஸ்டர் தான் எப்படி பண்ணலாம் சிம்பிள் அண்ட் ஈஸியான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு ஒரு கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் வந்து இப்போ கிச்சன் வால் போஸ்டர்னால ஒரு சாப்பிங் போர்டு அவுட்லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். அண்ட் கார்ட்போர்ட் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். நான் வந்து A4 சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கார்ட்போர்ட் பெருசாக கிடைச்சாலும் அதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே பிளெயினாக கூட நீங்கள் ஏதாவது டிசைன் வரையினாலும் அப்படியே வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். போஸ்டருன்றது இப்போ வந்து ட்ரெண்டிங்கான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஹோம் டெக்கார்னு எடுத்துக்கிட்டான்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை விட இப்போ வால் போஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அதுவும் மோட்டிவேஷ்னல் வால் போஸ்டர்ஸு இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆக்டர்ஸோ ஒரு பாப் சிங்கர்ஸோட வால் போஸ்டர் கலெக்ஷன்ஸை வால் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறது இப்போது ஹோம் டெக்கார் ஆகிடுச்சு. அண்ட் அதை நீங்கள் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 12 பேக் ஆஃப் 24 வந்து மினிமம் 500லேருந்து மேக்ஸிமம் நிறைய ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வால் போஸ்டர்ஸ் எல்லாம் நம்மளே ஹேண்ட்மேடாக வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதை கோட் பண்ணி தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். அதோட ஸ்னிப்பட்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸாக வச்சு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக உங்கள் வாலில் நீங்கள் போஸ்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாப்பிங் போர்ட் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்டு டிப்பில் வந்து இதை வாலில் நான் ஹேங் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அப்போ செல்லோ டேப்பா மாதிரி கூட நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஹேங்கிங் மாதிரி பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு ஏன்னா கோட்ஸ் எழுதலான்றதுனால ஒரு பேஸ் பெயிண்ட் போட்டு நான் வந்து கோட்ஸ் எழுதுற ப்ரொசீட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ அதை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. லிவிங் ரூம்க்கு எடுத்திங்கன்னா லிவிங் ரூம்க்கு ஏற்ற மாதிரி மோட்டிவேஷன் கோட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 1/2 hour to 1 hour ஆஃப் யுவர் டைம் தான் எடுக்கும். அதிகமாக டைம் கன்சப்ஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணி கூட அழகாக அவங்களோட ரூம்ஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணலாம். அண்ட் பேசிக்கான விஷயம் இருந்தாவே போதும். இதுக்குன்னு நிறைய திங்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் கார்ட்போர்ட் அண்ட் ஃபியூ பெயிண்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து இதை டெக்கார் பண்ண போகிறேன். அண்டு இது கார்ட்போர்ட் இல்லாமல் என்கிட்ட வந்து பிளெயின் பேப்பர் இருக்குது, அதில் நான் அது மாதிரி க்ரியேட்டிவாக டெக்கார் பண்ணி போஸ்டராக ஒட்டக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் நார்மல் ஒயிட் பேப்பரில் கூட பண்ணலாம். பட் கார்ட்போர்டில் பண்ணும்போது மினிமம் ஒரு நிறைய வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். பட் பேப்பரில் நீங்கள் பண்ணும்போது வந்து சீக்கிரமாக கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வந்து நீங்கள் அப்படியே டெக்கார் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். கம்மிங் பேக் டு கிராஃப்ட், சின்ன சின்னதாக கிச்சன் சம்மந்தப்பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் வரைஞ்சி அதையும் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதையுமே வந்து பெயிண்ட் பண்ணி கவர் பண்ணியாச்சு. அண்ட் ஏற்கனவே வந்து நம்ம பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த சாப்பிங் போர்டில் இப்போ கோட்ஸ் எழுத ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹவுசஸில் வந்து கிச்சன் வால் பார்த்திங்கன்னா பிளெயினாக தான் இருக்கும். எய்தர் இந்த பாத்திரம் தொங்க போடுற ஷெல்ஃப் இருக்கும், இந்த மாதிரி ரேக்ஸ் தான் இருக்குமே தவிர வால் டெக்காரோ இல்லை வால் ஹேங்கிங் ஆப்ஜெக்ட்ஸோ வந்து கிச்சனில் மோஸ்ட்லி இருக்காது. இந்த ஜல்லிக்கரண்டி வேறு தோசைக்கல் இதெல்லாம் தான் வந்து வாலில் தொங்குமே தவிர வால் டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்தியன் கிச்சனில் வந்து இருக்காது. ஸோ பேசிக்காக இருக்கிற ஒரு சின்ன காம்பேக்ட் கிச்சனை கூட இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி ஒரு பெரிய மாடுலர் கிச்சன் லெவலுக்கு நீங்கள் டெக்கார் பண்ணலாம். மோரோவர் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் டீனேஜர்ஸ் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட இந்த ஆக்டிவிட்டியை பண்ண சொல்லி அப்படியே அவங்க ஹோமை டெக்கார் பண்ண சொல்லலாம். அவங்க ரூமை வந்து நம்ம டெக்கார் பண்ணும்போது இதுக்குன்னு மேனுவலாக நம்ம வந்து எஃபர்ட் போட்டு காசு செலவழித்து நம்ம போஸ்டர்ஸ்லாம் வாங்கி அதை ஒட்டுறதுக்கு அவங்கள பண்ண சொல்லி இந்த மாதிரி வீடை வந்து அவங்க டெக்கார் பண்ண வைக்கலாமே. எப்போதுமே மொபைலில் உட்காந்துட்டு கேம்ஸு இல்லை ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு பார்க்குறவங்ககிட்ட அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அவங்கள ஹைப்பாக வச்சுக்கிட்டாங்க அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து மொபைல்குள்ளேயோ இல்லை வேறு கேட்ஜெட்ஸ்குள்ளேயோ வந்து இன்வால்வ்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தாட்ஃபுல்லாக அவங்களுக்கு போகும்ல. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். என் பசங்க மொபைல்லே தான் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பேரண்ட்ஸாக சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கூட நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் எஸ், ஃபைனலாக கோட்ஸ்லாம் எழுதி அப்படியே டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஸோ இந்த உட்டன் ஸ்பூன்லேயே வந்து நான் ஸ்கெட்ச் பென் வச்சு இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது. மீன்வைல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷார்ட் லிங்க்ஸ் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு நான் காமிச்சிருப்பேன். அண்ட்
இந்த போஸ்டரை கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் பெயிண்ட் பண்ண இந்த உட்டன் ஸ்பூனை வந்து இதில் அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறேன். நார்மலாக இருக்கும்ல ஃபெவிகால், அதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதனாலும் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உட்டன் ஸ்பூனோட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக 2 சைட்லேயும் நான் அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்பிட்வீன் கேப்ஸு கொஞ்சம் விட்டுருக்கேன், கோட்ஸுக்கு நடுவில் அந்த ஸ்பூனை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கேப்பில் வந்து இதை வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டேன்னா அது ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது கிடைக்கிற பிளாஸ்டிக் ஸ்பூனாக இருக்கட்டும், உட்டன் ஸ்பூனாக இருக்கட்டும், ஈவன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமல் சும்மா தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம எப்படினாலும் அதை டெக்கார் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட அதை வாஷ் பண்ணி கூட இது மாதிரி பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்டில் தான் இது ஸ்டிக் பண்ணி ஒட்டணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனை பெயிண்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டெக்கார் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி நீங்கள் ஹேங்கிங் மாதிரி போட்டு கூட அப்படியே கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஈவன் இதுக்கு பின்னாடி மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜ் டோரில் கூட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நானுமே வந்து சில ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு மீன்வைல் வந்து நான் சின்னதாக ஷேப்ஸாக கட் பண்ணல, அதுக்குள்ளேயும் வந்து நான் கோட்ஸ் எழுதி அதையுமே வந்து இந்த போஸ்டரை கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக கூட அங்கங்கே கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களோட நீங்கள் பண்ணுற போஸ்டரை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணலாம். இதுக்குமே வந்து நிறைய செலவாகும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோவாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸோ உட்டன் ஸ்பூன்ஸோ அதை தான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சும்மா இருக்கிற பேரான கிச்சன் வாலை வந்து இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு திங்ஸை கூட க்ரியேட்டிவாக நம்ம எப்படினாலும் டெக்கார் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆன்டிக் பீஸ் ஸ்பூன் மாதிரியே இல்லை கொஞ்சம் லாங்லேருந்து பார்க்கும்போது. பட் ட்ரஸ்ட் மீ, அது பார்த்தோன்னா ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ ஒரு ஸ்பூன் தான். பட் அதை வந்து எப்படி எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக மாற்றலாம் பார்த்தீங்களா? இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட், எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சானா எப்படினாலும் தூக்கி போடுற விஷயத்த கூட அழகாக டெக்கார் பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூன் ஆர்ட் பற்றின ஐடியா உங்களுக்கு வேணும்னா இதோட ஷார்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம சின்னதாக கட் பண்ண அந்த போர்ட்ஸு அண்டு ஸ்பூனு எல்லாத்தையும் ஒட்டிட்ட அப்புறம் என்னோட கிச்சன் போஸ்டர் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல? அண்ட் இதை ஹேங் பண்ணுறதுக்காக அமேசான்லேருந்து இந்த மாதிரி பேக் ஆஃப் 12 இருக்கிற ஹூக் செட்டு நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போல்லாம் அதாவது ஹேங் பண்ணணும் அப்படின்னா செவரை ஓட்ட போடணும், ஹேமர் பண்ணணும் அப்படின்ற அந்த டென்ஷனே இல்லை. ஜஸ்ட்டு இதை பீல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட்டா போதும். இந்த ஸ்க்ரூவை ஜஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு எதுனாலும் ஹேங் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையுமே இது ஒட்டுது. நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸாக இருக்கட்டும், ரஃப் சர்ஃபேஸாக இருக்கட்டும், எல்லா சர்ஃபேஸ்லேயும் அவ்வளோ அமேசிங்காக ஸ்டிக் ஆகுது. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய கிச்சன் வால் இது தான். ஜஸ்ட்டு டைல்ஸ் மட்டும்தான் ஒட்டியிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளெயினாக இருக்குன்ட்டு. ஸோ அதில் இந்த ஹூக்கை நான் ஒட்டி இப்போ நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிட்டானா என்னோடய ஹேங்கிங் வந்து செட் ஆகிடுச்சு. அட் லாஸ்ட் கிச்சன் வாலோட மேக் ஓவரை பார்த்துடலாமா? பிளெயினாக எம்டியாக இருந்த வாலை இப்போது இந்த போஸ்டரை ஹேங் பண்ணி டெக்கோர் பண்ணியாச்சு. இதுக்கு பேர்லலாம் கீழே ஒரு போர்ஷன் வந்து இப்போ எம்டியாக இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து ஒரு போஸ்டர் நான் ரெடி பண்ணி அதை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். பண்ணும்போது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்கள் கிச்சன் வாலும் எம்டியாக இருந்தானே அந்த மாதிரி சின்ன சின்ன எஃபர்ட்லெஸ் கிராஃப்ட் செஞ்சு உங்களோட வால் எதுவாக இருந்தாலும் அதை அழகாக டெக்கார் பண்ணுங்கள். உங்கள் ஹோமை உங்கள் கையாலேயே இன்டீரியர் டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் ஒர்க் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேக்கோவர் சீரீஸ்க்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் காமெண்ட் பண்ணுங்கள். பாய்.